ப்ரெட்டும் முட்டையும் வச்சு வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டான பீஸா செய்யலாம். பீஸா செய்கிறதுக்கு 3 முட்டையை பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா அடிச்சுக்கலாம். இப்போது பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஆஃபாக கட் பண்ண ப்ரெட்டை ஒவ்வொரு சைட்லையும் சுற்றி வச்சுருங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு நம்ம இப்போது அடித்து வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ அதை வச்சுக்கலாம். காய்கறி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த சீஸோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மெலிசாக கட் பண்ண கேரட் இது கூட வச்சு திருவின சீஸ் இது மேலே போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு இதை சுற்றி ஊற்றிட்டு அது மேலே மறுபடியும் நல்லா துருவின சீஸை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டு எடுத்தால் சூப்பரான பீஸா ரெடி. இதில் கொஞ்சமாக ஆரிகானோ போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ப்ரெட் பீஸா தயார்.